எபிசோட் நேத்து விட்ட இடத்துலருந்து ஆரம்பிக்குது. ஹீரோயினுக்கு வரிசையா மெசேஜ் மேல மெசேஜா வந்துகிட்டே இருக்குது. என்னடா எவனாச்சும் என் ஃபோன கீன ஹேக் பண்ணி நம்பர் எதுவும் லீக் பண்ணிட்டானா? அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது தான், மண்டைய பிழிஞ்சு யோசிச்சு பார்க்குறா. அவ தான் போதையில இருக்கும்போது, அவளோட கான்டாக்ட்ஸ் எல்லாருக்கும், எனக்கு ஏதாச்சும் பையன் இருந்தா பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அனுப்பியிருப்பா மெசேஜ. இப்ப அப்படியே சீன் ஸ்விட்ச் ஆகுது. ஒரு வழியாட்டி எல்லா ஷாப்பிங் பேக்கையும் தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்துருவா. இப்ப வந்து எல்லாத்தையும் எடுத்து வீட்டுக்கு வாரா. இப்ப சீன் ஸ்விட்ச் ஆகுது. ஹீரோயின் ஏதோ ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கிறா. பார்த்தா வந்த மெசேஜெல்லாம் அப்படியே கண்டுக்காம அப்படியே விடுவான்னு பார்த்தா, ஆயிரம் இருந்தாலும் ஒருத்தங்க நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால நம்ம வந்து ஓரட்டி விடக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு, எல்லாருக்கும் டெக்ஸ்ட் பேக் பண்ணி, ஒரு நாளைக்கு 2 பேருக்கு அப்பாயின்ட்மென்ட் போட்ட மாதிரி ஷெட்யூல் பண்ணி வைக்கிறா. டெடிகேஷன் பத்தி நம்ம அக்கா கிட்ட தான் நம்ம கத்துக்கணும் போல. இப்ப ஆஃபீஸுக்கு போறா. ஆஃபீஸுக்கு போய் அவளோட ஃப்ரெண்டு கிட்ட எல்லாத்தையும் நடந்தத சொல்றா. "ஏன்டி காலையில கூடவாடி டேட்டிங் ஃபிக்ஸ் பண்ணுவ?" அப்படிங்கிற மாதிரி அவ ஷாக்ல நிக்கிறா. இப்போ வந்து ஏதோ ஒரு பிசினஸ் மீட்டிங் போது. ஏதோ ஒரு பெரிய ப்ராஜெக்ட். ஹீரோயின் மைண்ட் வாய்ஸ்ல, "ஏன்டா எப்பவும் இல்லாம இப்ப தான் பெரிய ப்ராஜெக்ட்லாம் கொண்டு வருவீங்களா?" அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, மீட்டிங் போயிட்டு இருக்குது. வழக்கம் போல ஹீரோயின் வந்து ஒரு நல்ல ஐடியாவா குடுத்துடுறா. இப்ப அப்படியே வேலைகள் போயிட்டு இருக்குது. அப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து ஏதோ சிக்னல் குடுக்குறா. உடனே அவளும் கிளம்பி போயிடுறா. அந்த சீன் ஸ்விட்ச் ஆகுது. ஹீரோட ஃப்ரெண்ட் வந்து அந்த இன்டர்ன் பொண்ணுகிட்ட வந்து ஜூஸ்லாம் வாங்கி குடுத்து, "ஹீரோயின் வாழ்க்கையில இது ஒரு முக்கியமான நேரம். இந்த கஷ்டமான சூழ்நிலையில நம்ம தான் அவளுக்கு உறுதுணையா இருக்கணும். அதனால அவ வேலைய பாப்பா. நம்ம அவளோட வேலைய சேர்த்து பார்க்கலாம். உனக்கும் பல விஷயங்கள் கத்துக்க முடியும். அப்படிதானே?" அப்படிங்கிற மாதிரி சைஸா அந்த இன்டர்ன் பொண்ணு மண்டையும் கழுவ வச்சு, அவளும் ஓகேங்கிற மாதிரி சொல்றா. இப்ப ஹீரோயின் வந்து ஒவ்வொரு பர்சனா மீட் பண்றா. முதல்ல என்னன்னா, ஒரு கணக்கு வாத்தியாரு. கணக்கு பார்த்தே சாவடிச்சுருவாருன்னு சொல்லிக்கிட்டு அவன ரிஜெக்ட் பண்றா. அப்புறம் வந்து ஒரு ஜிம் பையன். அவன் திங்கிறத பார்த்தா எனக்கு வாந்தி வந்துரும் போல அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவன ரிஜெக்ட் பண்றா. அதுக்கப்புறம் பார்த்தா கவிதை எழுதுற ஒருத்தன். கவிதைங்கிற பேர்ல வந்து கொடுமை பண்ணிட்டு இருப்பான். அவன்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கே அவங்க அம்மா அங்க வந்த அப்புறம் தான் தப்பிச்சிருப்பா. அப்படி பல பேர பார்க்குறா. யாரு கூடவும் செட் ஆகல. சீன் ஸ்விட்ச் ஆகுது. ஹீரோயின் எழும்பி பார்க்குறா. ஏதோ ஒரு மெசேஜ பார்த்துட்டு ஐயோ! லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பரபரன்னு எழும்பி போறா. இவ அப்படி ஓட அப்படியே இங்க வேற ஒரு சீன் காணிக்கிறாங்க. நம்ம டேயோட இமேஜினேஷன்ல ஹீரோயின் வந்து அவன எழுப்புற மாதிரி அவன் கனவு கண்டுகிட்டு இருக்கிறான். இப்ப அங்க அடுத்த சீன்ல ஹீரோயினோட ஃப்ரெண்ட வந்து சந்திப்பா. அவ வந்து அவளோட வுட் பி கூடலாம் வந்திருப்பா. வந்து நாங்க இந்த ஹோட்டல்ல தான் எங்களோட மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ண போறோம். அப்படி இப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினோட கதையெல்லாம் கேட்ட பிறகு, நானும் ஏதாச்சும் முடிஞ்சா பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவளோட வுட் பி கிட்ட சொல்லுவா. அதுக்கப்புறம் அப்படியே ஹோட்டல்ல மத்த ஸ்டாஃப் வந்து அவங்கள கூட்டிட்டு போக, ஹீரோயினோட ஃப்ரெண்டு கிட்ட வந்து அவ பேசிக்கிட்டு இருக்கிறா. "டேய் எனக்கு இவங்களலாம் புடிக்கல. ஆனா திரும்ப மெசேஜ் பண்றாங்களே என்ன பண்றது?" அப்படின்னு கேட்க, "ஏய் அவங்க ஃபீலிங்ஸ் ஹர்ட் ஆகும்லாம் பார்க்காத. அவங்க டைம் வேஸ்ட் தானே ஆகுது. அவங்க டைமும் வேஸ்ட் ஆகுது. உன் டைமும் வேஸ்ட் ஆகுது. உனக்கு பிடிக்கலன்னா முதல்லயே சொல்லிடுறா. அவங்க வேற யாரையா பார்த்துட்டு போவாங்கல்ல." அப்படின்னு சொல்ல ஹீரோயின் உடனே எல்லாருக்கும் மெசேஜ் போட்டு பொலைட்டா ரெஃப்யூஸ் பண்ணிருவா. இப்ப அப்படியே சீன் ஸ்விட்ச் ஆகுது. டேக்கு வந்து டாக்ஸ் பிடிக்கும். ஆனா அவனுக்கு வந்து டாக்ஸ்னா அலர்ஜி. அதனால ஏதோ ஒரு டேப்லெட் போட்டுக்கிட்டு அப்படியே ஒரு ஷெல்டருக்குள்ள வாரான். அங்க அவனுக்கு உள்ளேயே பிடிச்ச ஒரு நாய். அந்த நாய்க்கு வந்து ஃபைனல் ஆக்ட் வந்து ஒரு வீடு கிடைக்க போகுது. சரி நானே அப்போ அங்க கொண்டு போய் விட்டுர்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கூட்டிட்டு போவான். அங்க போனா அங்க போய் பார்த்த பிறகு, "ஏய் இது ஃபோட்டோல வேற மாதிரி இருந்துச்சு. நேர்ல பார்க்க ஒரு மாதிரி இருக்கு. எங்களுக்கு பிடிக்கல." அப்படி இப்படின்னு ஒரு மாரி கேவலமா பேசுவாங்க. இத பார்த்துக்கிட்டு, "ஏய் நாய்ங்களுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்குது. அதுங்களுக்கும் நீங்க எல்லாம் சொல்றீங்கன்னு புரியும். இந்த மாரிலாம் பேசாதீங்க பார்த்துக்கோங்க. நீங்க இன்னைக்கு அந்த நாய கேவலமா எப்படி பார்த்தீங்களோ, அதே மாரி எவனோ ஒருத்தன் உன்னைய கேவலமா பார்ப்பான்." அப்படின்னு சொல்லிக்கிட்டு டே கோவத்துல கிளம்புறான். இத கேட்டவுடனே அவனுக்கும் கோவமாயி டேய வந்து அடிச்சிடுறான். இப்ப அப்படியே சீன் ஸ்விட்ச் ஆகுது. போலீஸ் ஸ்டேஷன்ல இப்ப 2 பேரும் உட்கார்ந்திருக்காங்க. அங்க இப்ப அந்த ஷெல்டரோட ஓனர் வராரு. பார்த்தா கடைசில அங்கேயே சண்டை போட ஆரம்பிச்சுடுறாங்க. இப்ப அப்படியே 2 பேரும் வெளிய வந்து உட்கார்ந்திருக்காங்க. உட்கார்ந்திருக்கும்போது, "வளர்ந்த ஆள் மாரி பேசுவீங்கன்னு உங்கள கூப்பிட்டா, நீங்க சண்டைக்கு போறீங்க." அப்படின்ட்டே சொல்ல, "நீ அமைதியான பையன். நீ சும்மா இருப்பன்னு பார்த்தா, நீ ஏன் சண்டைக்கு போற? பின்ன என்ன நம்ம செல்லத்த பத்தி அவன் அப்படி பேசுறான். சும்மா இருக்க சொல்றீங்களா? இனிமேல் இதெல்லாம் வேலைக்கெல்லாம் ஆகாது. நானே இவன பார்த்துக்க போறேன்." அப்படின்ட்டே சொல்ல, "ஏய் வேண்டாம். உனக்கு வேற அலர்ஜி எல்லாம் இருக்குது. நீ எப்படி இத பார்த்துப்ப?" அப்படின்னு கேட்க, "அதெல்லாம் பரவால்ல. நான் மாத்திரை போட்டு சமாளிச்சுக்கிறேன் என் அலர்ஜிக்கு." அப்படின்னு சொல்ல அவரும், "சரி இவ்வளோ சொல்ற. சரி நீயே பார்த்துக்க அவன." கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயினோட பேச்சு வருது. அப்போ அவரு, "கண்டிப்பா அவ வேற ஏதாவது டேட்டுக்கு போயிருப்பா." அப்படின்னு சொல்ல, "எனக்கு தெரியும் அவ வேற டேட்டுக்கு போனான்னு. இருந்தாலும் எனக்கு என்னமோ அதெல்லாம் பிரச்சனையா இருக்காதுன்னு சொல்லிட்டு தோணுது." அப்படின்னு இவன் சொல்ல, "சரி நீ அப்படி வாரன்னா, நீ ஏன் அவ ஹோட்டல்ல போய் தங்கக்கூடாது? ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல 2 பேரும் பேசாமயா இருக்க போறீங்க? ஏய் இது நல்ல ஐடியா இருக்கே!" அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்றதோட அப்படியே சீன் ஸ்விட்ச் ஆகுது. இப்ப டே வந்து அந்த நாய் கூடால ஹீரோயின்ட்ட பேசுற மாரி ரிஹர்சல் பார்த்துக்கிட்டு இருப்பான். அத அப்படியே காணிக்கிறதோட, இப்ப இங்க வந்து ஹீரோயினோட கம்பெனில வந்து இந்த பெரிய ப்ராஜெக்ட்க்கு கொட்டேஷன் வந்து 2 கம்பெனிக்கு குடுக்க போறதாட்டு இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பார்த்தா அதுல ஒரு கம்பெனி வந்து நம்ம டேயோட கம்பெனியா இருக்கும். இப்ப அப்படியே சீன் ஸ்விட்ச் ஆகுது. இங்க வந்து ஆஃபீஸ்ல எல்லாரும் நம்ம இன்டர்ன் பொண்ண பத்தியும், நம்ம பயல பத்தியும் தான் பேசுறாங்க. இது வந்து நம்ம இன்டர்ன் பொண்ணுக்கு புடிக்கல. உடனே இதுக்கு வந்து ஒரு முடிவு கட்டியே ஆகணும்னு சொல்லிக்கிட்டு, நம்ம பையன் கூட ஒரு டின்னருக்கு வந்து இப்படி போறா. நம்ம பையன பார்த்து பேசுறா. "இங்க பாரு என்னால உங்களால கமிட்லாம் ஆக முடியாது. எனக்கு என்னோட கரியர் தான் முக்கியம். அதனால என் பின்னாடி சுத்துறத விட்டுரு." அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஹார்ஷா பேசிக்கிட்டு அங்கருந்து கிளம்பிடுறா. அப்படியே சீன் ஸ்விட்ச் ஆகுது. டேம் வந்து மெயில வந்து ரீட் பண்றான். இப்படி அவங்கள அவங்கள வந்து ப்ராஜெக்ட் கொட்டேஷன் சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு. இத பார்த்துட்டு என்ன ஏதுன்னு அவன் ஃப்ரெண்ட் கிட்ட கேட்க,
இது என்ன மெயில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "ஓ! அந்த ப்ராஜெக்ட்டோட மெயிலா? அத நம்ம எடுக்க போறது இல்லடா. ஆல்ரெடி இங்க நெறைய வேலை இருக்குது" அப்படின்னு சொல்ல, "இல்ல நம்ம பண்ணலாம்" அப்படின்னு சொல்ல, "ஏய் அது ஏதோ ஒரு டெம்பரரி ப்ராஜெக்ட் தான். உனக்கு தான் அந்த மாரிப்பட்ட ப்ராஜெக்ட்லாம் புடிக்காதுல்ல?" அப்படின்னு சொல்ல, "இல்லாட்டி நான் அங்க போறதா தான் இருந்தேன். எனக்கு அங்க ஒரு முக்கியமான வேலை இருக்கு." ஹீரோட ஃப்ரெண்ட் திரு திருன்னு முழிக்கிறான். இப்ப அப்படியே சீன் ஸ்விட்ச் ஆகுது. நான் மெயில்லாம் அனுப்பிட்டேன் மேம்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட சொல்றா. அவளும், "சாரி நான் இவ்வளோ நாளா உங்களயே நான் நல்லா வேலை வாங்கிட்டேன். என் வேலையெல்லாம் செய்யாம. கவலைப்படாதீங்க. அப்புறம் ஒரு பெரிய ட்ரீட்டா ஒண்ணு குடுக்குறேன்." அப்படி சொல்றதோட அப்படியே சீன் ஸ்விட்ச் ஆகுது. இப்ப டே வந்து அந்த ஹோட்டலுக்கு வந்துருவான். வந்து ஹீரோயின பார்க்குறான். பார்த்துக்கிட்டு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போக, ஒருத்தர் மேல இடிச்சிடுறான். இடிச்சுக்கிட்டு சாரி சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது பார்த்தா காணல. உடனே அவன், "சரி எங்க போயிற போறா? இங்க தானே இருப்பா பார்த்துக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதோட, அப்படியே சீன் ஸ்விட்ச் ஆகுது. இங்க ஹீரோயின் இன்டென்ட் பண்ண கூடல இருப்பா. அப்ப ஹீரோயினுக்கு வந்து ஒரு கால் வருது. பார்த்தா ஒரு பையன் பேசுறான். பார்த்தா இது வந்து அவளோட ஃப்ரெண்ட் ரெக்கமெண்ட் பண்ண பையன். சரி என்னதான் போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு, அவளும் சரி ஓகே வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறா. இப்ப ஹீரோயின் போய் அவன மீட் பண்றா. பார்த்தா ரொம்ப ஃபார்மலா பேசுனான். ஆனா அவள பத்தி சுத்தமா அந்த பையன் கேட்டிருக்க மாட்டான். ஃபுல் அண்ட் ஃபுல் அவளோட பேரன்ட்ஸ் அது இது அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருப்பான். அப்படியே சீன் ஸ்விட்ச் ஆகுது. வீட்டுக்கு வந்தா அவன் ஃப்ரெண்ட் மூலமாட்டு சரி அவங்க பேரன்ட்ஸ்க்கு ஏதாவது ரிட்டயர்மென்ட் பிளான் இருக்குதா? அப்படி இப்படின்னு கேட்டிருப்பான். இத பார்த்தோனே ஹீரோயினுக்கு வந்து ஒரு மாரி டிஸ்கஸ்டட் ஆயிரும். "ஏன் அவன் வேண்டாம். அவனுக்கு எனக்கும் செட் ஆகுதுன்னு சொல்லிட்றி" அப்படிங்கிற மாதிரி இவனும் அவகிட்ட வந்து சொல்லிடுறான். இப்ப அடுத்த சீன்ல டேவ் வந்து அந்த ப்ராஜெக்ட்க்கு வந்து கடுமையா உழைக்கிற மாதிரி காணிக்கிறாங்க ஒரு சீன. இங்க அப்படியே மறுபடியும் சீன ஸ்விட்ச் பண்ணி ஹீரோயின் இங்க வேலைய பார்த்துட்டு இருக்க மாரி காணிக்கிறாங்க. இப்ப அங்க இருக்கிற அந்த ஹெட் வந்து இன்டர்ன் பொண்ண வந்து அப்படியே சைட்ல வெளிய கூட்டிட்டு போறாங்க. வெளிய கூட்டிட்டு போய், "இந்த 2 கம்பெனி இருக்குல்ல, இதுலருந்து அந்த 2வது கம்பெனி வந்து நமக்கு தேவையில்ல. உனக்கும் தேவையில்லாத வேலை, நெறைய வேலை. நீ அதனால என்ன பண்ற, ஹீரோயின்ட்ட நான் சொல்ற மாரி சொல்லு. நமக்கு அந்த ஃபர்ஸ்ட் கம்பெனியே போதும்." அப்படின்னு சொல்லிட்டு அவ மண்டைய வந்து அப்படியே லேசா கழுவுறா. அவகிட்ட ஹீரோயின்ட்ட அந்த கம்பெனி ரொம்ப பிஸியா இருந்துச்சு. அதனால அவங்களே விலகிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருன்னு சொல்றா. இப்ப அப்படி சொல்றதோட சீன் ஸ்விட்ச் ஆகுது. கம்பெனியோட மீட்டிங் போகுது. அவங்களும் வேலையில்லா பட்டதாரி 2ல வர வசுந்தரா கம்பெனி மாதிரி மாஸா என்னெல்லாமோ எக்ஸ்ப்ளைன் பண்றாங்க. எல்லாரும் பரவாயில்லையாப்பா அப்படிங்கிற மாரி கேட்டுட்டு இருக்க, மீட்டிங் அப்படியே முடியுது. இப்ப ஹீரோயின் வந்து அந்த கம்பெனி என்னாச்சுன்னு கேட்க, அந்த இன்டர்ன் பொண்ணு தயங்குறா. இருந்தாலும் அந்த ஹெட் சொன்ன மாதிரியே போய் சொல்லிடுறா. இப்ப சீன் ஸ்விட்ச் ஆகுது. டே வந்து அந்த ப்ராஜெக்ட்ல வந்து பயங்கரமா ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். அவனோட ஃப்ரெண்ட் இப்ப அங்க வாரான். வந்துகிட்டு, "அப்பா சூப்பரா இருக்கு டிசைன். ஆனா இந்த ப்ராஜெக்ட் நம்ம பண்ண போறதில்ல" அப்படின்னு சொல்றான். "ஏன்டா அதான் டிசைன் தான் முடிஞ்சிருச்சுல" அப்படின்னு சொல்ல, "இல்லடா அந்த கம்பெனில வந்து ஏதோ இன்டர்னல் இஷ்யூன்னு சொல்லிக்கிட்டு ப்ராஜெக்ட்ட வந்து ட்ராப் பண்ண சொல்ட்டாங்க" அப்படின்னு சொல்ல, "இல்ல எனக்கு புரியல" அப்படிங்கிற மாரி டே சொல்றான். அவனோட ஃப்ரெண்டும், "சரி புரியுது இதுக்காண்டி நீ எத்தன வாட்டி ஆல்நைட்டர் போட்டுருப்பேன்னு எனக்கு தெரியும். சரி வா எங்கேயாவது சில் பண்ணிட்டு வரலாம் வா. உன் மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும்" அப்படின்னு சொல்றது அப்படியே சீன் ஸ்விட்ச் ஆகுது. சீன் ஸ்விட்ச் ஹீரோயின் எங்கேயோ வெளிய போக கிளம்புறா. அப்ப பார்த்து ஒரு கால் வருது. அதான் அந்த பையன் தான். அவளுக்கு போக விருப்பம் இல்ல. இருந்தாலும் சரி நேருக்கு நேரா போய் என்னன்னு பேசிட்டு வந்துருவோம்னு சொல்லிட்டு போறா. அங்க போய் அவ டைரக்ட்டா அவ மூஞ்சில அடிச்ச மாதிரியே பேசிடுறா. "என்ன நீ என்னைய பத்தி ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? எங்க அப்பா, அம்மா என்ன பண்றாங்க? எங்க அப்பா, அம்மா என்ன சேர்த்து வச்சிருக்காங்க? அப்படி அதே தான் பேசிக்கிட்டு இருக்கிற." அப்படிங்கிற மாரி மூஞ்சில அடிச்ச மாரி சொல்லிர்றா. அவனும் கேஷுவலா, சாரி அத நான் வந்து சும்மா தான் கேட்டேன்." அப்படிங்கிற மாரி அவன் சொல்லி சமாளிக்கிறான். இப்ப இங்க பார்த்தா, அங்க நம்ம லீ இருப்பான். ஹீரோயினும் பார்க்குறா. பார்த்துக்கிட்டு, "என்னடா அவன் தானே இது. ஆனா நேம் பேட்ஜ்ல வேற ஏதோ பேர போட்டிருக்கு." அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறா. "சரி நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்புறா. அங்க போறேங்கிற பேர்ல இவன்கிட்ட போய், உங்களுக்கு வந்து ஏதாதும் ட்வின் ஏதாவது பிரதர் இருக்காங்களா?" அப்படிங்கிற மாரி கேட்குறா. இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே." அப்படின்னு சொல்ல, "ஓ! சாரி, சாரி." அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினும் ஒரு மாரி அன்ஷூரா அங்கருந்து கிளம்ப போறா. அப்போ இவன் வந்து, அந்த ட்வின் பிரதரோட பேரு லீயா?" அப்படின்னு கேட்க, எனக்கு தெரியும் நீ தான்ட்டு. அப்ப நீ என்கிட்ட போட்டதெல்லாம் வேஷம் தான் அப்படிதானே?" அப்படின்னு சொல்லிட்டு டிசப்பாயிண்டடா அங்கருந்து போறா. அவளுக்கு இங்க இருக்கவும் பிடிக்கல. அந்த பையன்கிட்ட வந்து, "சரி வாங்க நம்ம போலாம்." அப்படி இப்படின்னு சொல்லி பார்க்குறா. "சரி இரு, இரு நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்." அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவனும் அப்படி கிளம்பி போறான். போன இடத்துல அவன் ஃபோன்ல வந்து வேற யார்ட்டயோ ஹீரோயின கேவலமா பேசிக்கிட்டு இருப்பான். இத கேட்ட லீக்கு வந்து கோவம் வந்துரும். அவன் என்ன பண்ணிடுறான், ரெஸ்ட் ரூம்லயே லைட்டா வம்பிழுத்துக்கிட்டு, ரெஸ்ட் ரூம் வந்து நேரா லீ இங்க வந்து ஹீரோயினோட கைய பிடிச்சு வெளிய போலாம் அப்படின்னு சொல்றான். "இல்ல எனக்கு புரியல. நான் ஏன் அவன் கூடலாம் வரணும்?" அப்படி இப்படின்னு அவ கேட்க, உனக்கு புரிய மாட்டேங்குது. நான் உன்னை ரீச் பண்ணனுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணேன் தெரியுமா? இத பாரு அன்னைக்கு நீ என்னைய பார்த்தல, இப்ப பாரு நான் இளைச்சிட்டேன் பாத்தியா? எல்லாம் உன்னைய நெனச்சு நெனச்சு நான் இளைச்சு போயிட்டேன்." அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, இவன் திரும்ப வந்துடுறான். வந்துக்கிட்டே இவன் உனக்கு தெரியுமான்னு கேட்க, ஹீரோயின் இல்ல அப்படிங்கிற மாரி ஒரு மாரி தலையாட்டுறா. உடனே ஓஹோ! அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின பார்த்து தப்பா ஒரு வார்த்தை சொல்லிடுறான். இத சொன்னதும் 2 பேருக்கும் அங்க சண்டை நடக்குது. சண்டையிலேருந்து அந்த இன்னொரு பையன் வந்து அப்படியே பயந்து அங்கருந்து கிளம்பிடுறான். ஹீரோயினும் டென்ஷன் ஆயி அங்கருந்து வெளிய கிளம்புறா. லீ வந்து பின்னாடியே வந்து நான் உன்ன வீட்ல போய் ட்ராப் பண்றேன் அப்படின்னு சொல்ல, எதுக்குன்னு கேட்க, "நீ ஒயின் குடிச்சிருக்கல்ல, அதனால உன்னைய ட்ராப் பண்றேன்" அப்படிங்கிற மாரி சொல்றான். அதெல்லாம் உனக்கு தேவையில்லன்னு சொல்லிட்டு நான் நடந்தே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போறா. இவனும் அவள ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே நடந்து வரான். "நீ இப்ப தான்டா என்னைய ஃபாலோ பண்றத நிப்பாட்ட போற" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோவமா கேட்க, "நீ எப்ப வெறுக்கிறத நிப்பாட்டுறியோ அப்பதான் உன்னைய ஃபாலோ பண்றத நான் நிப்பாட்டுவேன்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு டிக்கெட்ட வந்து அவகிட்ட குடுக்குறான். "இதுல இருக்கிறது தான் என்னோட உண்மையான பெயர். அந்த பிளைண்ட் டேட் வந்து வேற ஒருத்தவங்களோடது. அவங்களுக்கு பதிலா நான் வர வேண்டிய கட்டாயம். அதோட ரீசன் என்னால இப்போ உன்கிட்ட சொல்ல முடியாது. நான் வந்து ஒரு ஆக்டர். இது என்னோட ஷோவோட டிக்கெட். நீ வரணும். நான் அத கண்டிப்பா எதிர்பார்ப்பேன்." அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பிடுறான். இப்ப இங்க சீன் ஸ்விட்ச் ஆகுது.
இங்க வந்து ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்ட் அதுக்கப்புறம் அந்த இன்டர்ன் பொண்ணு எல்லாரும் சேர்ந்து ஜாலியா ஊர் சுத்துறாங்க ஒரு நாள். வேலைய பங்க் பண்ணிக்கிட்டு. இப்ப அதெல்லாம் ஊர் சுத்தி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துக்கிட்டு ஹீரோயின் வந்து அவளோட டாடுக்கு வந்து ஏதோ ஒரு சேட் போடுறா. இப்ப சீன் ஸ்விட்ச் ஆகுது. இன்னைக்கு அந்த ப்ராஜெக்ட்டோட ஃபைனல் டே. பார்த்தா எல்லாரும் பரபரப்பா எங்கேயோ சுத்திட்டு இருப்பாங்க. பார்த்தா இந்த டிசைன் வந்து நீங்க காப்பி அடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளாகரைஸ் ஆயிருவாங்க. சிச்சுவேஷன் அப்படியே சீரியஸ் ஆகுது. நியூஸ் ஃபுல்லா போட ஆரம்பிச்சுடுறாங்க. பிரபல ஹோட்டலுக்கு வந்து இப்படி ஒரு கெட்ட பேர் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு. இன்டர்ன் பொண்ணுக்கு வந்து இதெல்லாம் நடந்ததுக்கு நம்மளும் ஒரு காரணமோன்னு சொல்லிக்கிட்டு ஹெட் கிட்ட வந்து பேச பார்க்குறா. ஆனா ஹெட் வந்து எதுவுமே எனக்கு தெரியாத மாதிரி அவ பாட்டுக்கு அவள உதாசீனப்படுத்திட்டு அவ பாட்டுக்கு அப்படியே கிளம்பிடுறா. இப்போ வந்து ஹீரோயின் கிட்ட வந்து நடந்தது எல்லாத்தையும் சொல்லிடுறா. ஹீரோயினுக்கு ஏசணும்னு தான் தோணுது. இருந்தாலும் புது பொண்ணாச்சே சரின்னு சொல்லிக்கிட்டு அவள வந்து ஆறுதல் சொல்லிக்கிட்டு உடனே ஹீரோயின் வந்து சரி நம்ம அந்த ஹோம் கம்பெனிக்கு ஃபோன் அடிச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஃபோன் அடிக்கிறா. ஃபோன் அடிச்சுட்டு ரொம்ப நேரம் கழிச்சு பிக் பண்றாங்க. பிக் பண்ணதும் ஹலோ அப்படின்னு சொல்ல, ஏய் இது ஹோம் கம்பெனி தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல, ஆமா. அதுக்கு என்ன அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எளக்காரமா பேசுறான். ஏன்னா அவனும் நியூஸ் பார்த்துருப்பான். பார்த்துக்கிட்டு நம்மள இளக்காரமான்னு சொல்லி தானே தள்ளுனாங்க. அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பதிலுக்கு நல்லா இளக்காரமா பேசுவான். உடனே அவளும் இல்ல, இல்ல தப்பா எடுத்துக்காதீங்க. அது ஒரு இன்டர்னல் இஷ்யூ. நம்ம எதுவா இருந்தாலும் நேர்ல பார்த்து பேசுவோமே அப்படின்னு சொல்ல, இவனுக்கு வந்து அவள பார்க்க இஷ்டமே இல்ல. அதனால தூரமா ஒரு இடத்த சொல்லிருவான். ஹீரோயினுக்கு நம்பிக்கை இல்ல. இருந்தாலும் அவ வந்து ஆஃபீஸுக்கு வாரா. வந்து பார்த்தா அவன காணோம். இப்ப அங்க ஹீரோயின் தரையில அங்க ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இந்த டிக்கெட்ட பார்க்குறா. பார்த்துக்கிட்டு சரி நம்ம ஷோக்கே போகலாம் அப்படின்னு யோசிக்க, ஆனா அவனோட ஒரிஜினல் பேர் வந்து ஜிசு. அங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பான். இப்ப அப்படியே சீன் ஸ்விட்ச் ஆகுது. ஹீரோயின் எங்கேயோ வந்து இறங்குறா. ஆனா இது அந்த இடம் இல்ல. தல விதிடா சாமி அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு இடத்துக்குள்ள நடந்து போறா. அங்க பார்த்தா நெறைய டென்ட் போட்டுருக்காங்க. அதுல ஒரு டென்ட்ல வந்து ஹோமோட டூல்ஸ் எல்லாம் இருக்குது. ஓஹோ! அப்ப இந்த இடம் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்க டென்ட் கிட்ட போய் அவ வந்து கூப்பிட்டு பார்க்குறா. யாரும் வரல. ரொம்ப நேரமா கூப்பிட்ட அந்த டென்ட்டோட ஜிப்பையும் டக்குன்னு தொறக்குறாங்க. உள்ள இருந்து சடனா ஓப்பன் பண்ண ஹீரோயின் வந்து உள்ள போய் விழுந்துருவா. பார்த்தா உள்ள இருக்குது டே. 2 பேருக்கும் ஷாக்கு. "ஏய் நீங்க என்னடா பண்ண?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க, "நான் தான்" அப்படின்னு சொல்லிட்டு இழுக்க, "ஏய் இரு, நீ தான் அப்போ ஹோம் கம்பெனியோட சிஇஓவா?" அப்படின்னு கேட்க, "ஆமா" அப்படின்னு சொல்ல, "எத?" அப்படின்னு சொல்றதோட எபிசோட் முடியுது. அடுத்து நெக்ஸ்ட் எபிசோடோட ப்ரோமோ காணிக்கிறாங்க. ப்ரோமோல ஒரு சைடு வந்து நம்ம ஹீரோயின இங்கேயே இருக்க வைக்க ட்ரை பண்ண, இன்னொரு சைடு வந்து ஜிசு வந்து நம்ம அவ்ளோ கூட்டப்புறம் நம்மளோட கான்சர்ட்க்கு வரலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு, அவன் இவள பார்க்க ட்ரை பண்றதோட இந்த வீடியோ முடியுது. என்ன வெயிட் பண்றீங்க? ஸ்க்ரீன்ல தெரியிற இந்த வீடியோ தொட்டு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. என்ன? ஒரு வீடியோ இல்லையா? சாரி ரெடி ஆயிட்டே இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.